பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக இந்த இடத்தெல்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு துடைப்பேன். ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த காரை துடைக்கிறதுக்கு ஒரு துணி வாங்கணும். அந்த துணிக்கு இவ்வளோ பார்க்கணுன்றதே வந்து நம்மளுக்கு இப்போதான் தெரியும். ஸோ இதை வந்து ஒரு 650 ரூபா கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். இந்த துணி எப்படி இருக்கு கார் துடைக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்கிறது. சாஸ்பன் அப்படின்ற கம்பெனிலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து ஆல் பர்பஸ் மைக்ரோ ஃபைபர் கிளீனிங் கிளாத்து. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 40க்கு 60ன்ற மாதிரி வாங்கியிருக்கோம். இது வந்து 1600 GSM. கலர் வந்து கிரே ப்ளஸ் அக்வா ப்ளூவில் வாங்கியிருக்கோம். இது வந்து டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. இப்போ பிரிப்போம். இது ஆல்ரெடி கொஞ்சம் பிரிஞ்சா மாதிரி தான் இருக்கு. யூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டானா என்னன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இந்த பேக்கெட்டில் வந்து 100 வாஷ் வரைக்கும் இதுவாகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கிளாத்து. சாஃப்டா இருக்கு நல்லா. சைஸ் இவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணும்போது காரை வந்து வாஷ் பண்ணிட்டு இது எப்படி க்ளீன் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். யூஸ்வலாக நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் காரை வாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம். அந்த வாட்டர் டாப்லெட்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். அது அப்படியே காஞ்சிரும். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு அந்த தண்ணி மொத்தத்தையும் வந்து வைப் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதே வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த கிளாத் வாங்கியிருக்கோம். காஸ்ட்லி கிளாத்து. நம்ம வந்து இப்போ வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம். காரை வந்து அதுக்கு முன்னாடி பார்த்துருங்க எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே தெரியும், ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்கு. மேலே வந்து சன்ரூஃப் எல்லாமே வந்து அழுக்காக தான் இருக்கு ஃபுல்லாகவே. இங்கே பாருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அனன்யா நின்று இருக்கா. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கார் வாஷருமே நடுவில் நம்மளுக்கு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆன் பண்ண ஆன் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம். உடனே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு 1 வீக்லேயே வந்து நம்மளுக்கு புதுசு மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக தண்ணியை ஃபஸ்ட்டு அடிப்போம் காரு மேலே. இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்ட்டு. அவ்வளோதான், ஃபுல்லாக அடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம 3M ஆல்ரெடி வாங்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையுமே போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து நம்ம இப்போ போட போகிறோம். இதில் போடலாமா? இப்படி ஊற்றிட்டோம். அதை வந்து இப்போ தண்ணி குடிச்சுப்போம். புரியுங்களா? யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய ஷாம்பு போட்டோம் அப்படின்னா நுரை வந்து நல்லாவே வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அதில் சொல்லியிருந்த மாதிரியே நம்ம நிறைய ஷாம்பு போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து நல்லாவே வருது.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சும்மா சிம்பிளா வாங்கின ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாத்தை வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியில டிப் பண்ணிக்கிறேன். தண்ணியில டிப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஷாம்புவை வச்சு ஃபுல்லா இந்த ஷாம்பு போட்டதை மொத்தத்தையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லா இந்த கிளாத்தை வச்சு வைப் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த அழுக்கு எல்லாத்தையும் வந்து கிளீனா தொடச்சிடுங்க. அப்படியே அந்த வினோ கியூரியாசிட்டியை காமி ஜூம் பண்ணி பெருசா ஒட்டிடலான்னு பாக்குறேன். இன்னும் ஒன்று பெருசா விட்டா இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ரெடி பண்ற தெரியுதா? நீ நார்மல் வச்சுட்டு கிட்ட வாயன், கிட்ட போய் ஜூம் பண்ணி காமியா. அப்படி காமி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா டிராப்லெட்ஸா இருக்கு. நம்ம இப்படியே விட்டுருவோம். யூஸ்வலா காரை வந்து இப்படியே விட்டுருவோம், தானா காஞ்சிரும். ஆனா துடைக்கணுன்றதே நம்மளுக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து அப்படியே தொடச்சி பார்ப்போம். ஜஸ்ட் இந்த கிளாத்தை வந்து இப்படி போட்டுட்டு அப்படியே நம்ம இப்படி வைப் பண்ணாலே கிளீன் ஆகுன்ற மாதிரி பார்த்தோம். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபுல்லாக க்ளீன் ஆயிருக்கு. இப்போ இந்த க்ளீன் பண்ண இடத்துக்கும் க்ளீன் பண்ணாத இடத்துக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்க. ஸோ தெரியுதா? இப்போ இந்த இடத்த அப்படியே க்ளீன் பண்ணுறேன், அப்படியே செக் பண்ணுங்க. இப்படி போட்டுட்டு ஜஸ்ட்டு அப்படியே ஒரு வைப் போட்டுட்டு ஜஸ்ட்டு அப்படியே ஒரு வைப். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பளபளன்னு க்ளீனாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது வாட்டர் ட்ராப்ல. ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி வைப் பண்ணாலே போதும், அந்த அளவு க்ளீன் ஆகுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துலையும் பண்ணி பார்ப்போம். இந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு வாட்டர் ட்ராப்லெட்டாக இருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக இந்த இடத்தெல்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு துடைப்பேன், துடைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். இப்போ பாருங்க, துணியை அப்படியே போடுறேன், ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்றேன், துணியை போடுறேன், அப்படியே வைப் பண்றேன். ஸோ ஜஸ்ட் நீங்க இப்படி ஒரு சிம்பிள் புஷ் குத்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகுது. ஸோ கார் ஃபுல்லாவே நம்ம வந்து இந்த மாதிரி தொடச்சாலே போதும். ஸோ இங்க வாங்க, இங்க நம்ம மேலே வந்து இப்போ சன்ரூஃப் ட்ரை பண்ணுவோம். சன்ரூஃப் மூலம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இது இருக்கும். இப்போ நம்ம அப்படியே அதே மாதிரியே வைப் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லா அப்படியே ஒரு வைப், ஃபுல்லா ஒரு வைப். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். சூப்பரா இருக்கு. உண்மையாலே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி துடைக்க வேண்டியதா இருக்கும். இந்த கிளாத்ல ஜஸ்ட் போட்டுட்டு அப்படியே நீங்க வைப் பண்ணாலே போதும். பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு சூப்பரா கிளீன் ஆகுதுன்றது தெரியும். சைட்ல பின்னாடி கிளீன் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க அழுத்தி துடைக்கிறத விட ஜஸ்ட் டிராக் பண்ணாலே நல்லா கிளீன் ஆகுது. இதில் முக்கியமாக ஜிஎஸ்எம்ன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றத தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். டிராப்ஸ் வந்து சுத்தமாக நிற்கலை ஃபுல்லாக பார்த்தோன்னா. ஸோ நீங்கள் ஃபுல் காரை வந்து இந்த மாதிரி பிடிச்சி அப்படியே சும்மா ஒரு ரப், லைட்டாக ஒரு ரப் பண்ணீங்கன்னா போதும். இங்கே பாருங்க, சைடு எல்லாமே ஒரு சின்ன ரப்பில் உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகுறது நல்லாவே தெரியும். ஸோ இதை வந்து நம்மளோட மாமா தான் நம்மளுக்கு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கார் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சீரியஸாக இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து காரை தொடச்சதே இல்லை. இந்த துணி வந்து ஓவராலாக வந்து ஒர்த்து, தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். வெயிட்டுமே நல்லா இருக்குது. 1600 GSM. லிங்க்ல வந்து துணியோட இது தரேன், ஷாம்புவோட இதுவுமே தரேன், அந்த கார் வாஷரோட லிங்க்குமே தரேன். வேணுன்றவங்க வாங்குங்க. ஸோ இந்த துணி வந்து சீரியஸாக நான் ரொம்ப தேடி தேடி இந்த பிராண்டு சூஸ் பண்ணேன். செம்ம ஒர்த்து. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். கார் வாஷ் பண்றீங்க அப்படின்னா உங்க காரை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. முக்கியமா இந்த திட்டா இல்லாம கண்ணாடியை வந்து டீப் கிளீன் சூப்பரா பண்ணுது. இந்த சன்ரூஃபை துடைக்க நான் அவ்வளோ கஷ்டப்படுவேன் யூஸ்வலா. ஒரே ஒரு வைப் தான் ஜென்ரலா, அவ்வளோ சூப்பரா இருக்கு.
வாட்டர் அப்சர்ப்ஷனுமே நல்லா இருக்கு. இவ்வளவு தூரம் தொச்சிருக்கேன், ஆனா தண்ணியே வெளியில வரல, நல்லாவே அப்சர்வ் பண்ணிருக்கு. காயறது மட்டும் எவ்வளவு சீக்கிரம் காயுது அப்படின்றத மட்டும் செக் பண்ணோம். பட் ஆனா ஈரம் அந்த அளவுக்கு ரொம்ப இதுவா இல்லை பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு துணி. ஸோ டோட்டலா நான் இது வரைக்கும் வாங்கினதுலேயே ஒர்த்தான ப்ராடக்ட். கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இதை யாருன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய் பாய், see you, signing off.